ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நான் கீ வந்து 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருந்தேன். கீ நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் கிட்ட வந்து மில்க் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். ஓகே, இப்போ வந்து நல்லாவே கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு மில்க்கு. இதுக்கு கால் கப் கிட்ட வந்து சுகர் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிடலாம். சுகர் வந்து நல்லாவே கரையிட்டுங்க. பாருங்கள், இப்போ வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு சுகர் இதில். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து 1 கப் கிட்ட வந்து மில்க் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் இப்படி ஸ்லோவாக ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சம் வச்சுக்கோங்க, பாக்கி எல்லாத்தையும் வேணால் மிக்ஸ் பண்ணிட வேணாம். இப்போ ஸ்லோவாக வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுப்பை வந்து சிம் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து அடுத்தது ஆட் பண்ணலாம். பாருங்கள், இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாலோட எல்லாம் ஒன்றா சேர்ந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் திரும்ப கொஞ்சமாக வச்சுருந்த மில்க் பவுடரையும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லாவே வந்து சுருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கடைசியாக ஒரு ஸ்பூன் கிட்ட திரும்ப வந்து கீ ஆட் பண்ணலாம். பசு நெய்யாக இருந்தால் ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், பந்து மாதிரி நல்லா திரண்டு வருது பாருங்கள். ஸோ இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வந்து டச் பண்ண வேண்டாங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம எப்படி பேடா பண்ணுறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. கையில் கொஞ்சமாக வந்து கீ ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து அப்ளை பண்ணிடலாம். ஒரு ஸ்பூனால் குட்டி குட்டி பீசஸாக எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு கை பொறுக்கிற சூட்டில் ஜஸ்ட் ஒரு குட்டியாக வந்து ஒரு ரோல் பண்ணிவிட்டு ஜென்டலாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க. வெடிப்பு இல்லாமல் நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக வந்து ஒன்றா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, அழகாக வந்து எல்லாத்தையும் உருண்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் மேலே ஒவ்வொன்றுத்துக்கு மேலேயும் ஒரு பிஸ்தா வந்து வச்சிடலாம் டெக்கரேஷனுக்காக. இது அப்படியே வந்து ஒரு 2 to 3 hours கிட்ட இருக்கட்டுங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கடையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.